எம்பெருமானார் திருவடிகளே சரணம். எல்லா உயிர்களும் சமம், என் நிலையிலும் பகவானை பற்றி அறிந்து பகவானை அடையலாம் என்கிற இந்த ஆன்மீக சமத்துவத்தை ராமானுஜர் எப்படி நிலைநாட்டினார் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். ராமானுஜருக்கு இந்த சீரிய கருத்து தோன்றுவதற்கு காரணம் என் என்றும் பார்த்துள்ளோம். ஆழ்வார்கள்தான் ராமானுஜருடைய குருமார்கள். ஆக தன்னுடைய குருமார்களான ஆழ்வார்களுடைய கருத்துக்களை எல்லாம் நெஞ்சிலே தேக்கி கொண்டபடியினால்தான் ராமானுஜருக்கு இந்த சீரிய கருத்து தோன்றிற்று. ஆழ்வார்களில் தலைவரானவர் நம்மாழ்வார் என்று பார்த்தோம். அதற்கு பிறகு முக்கியமான ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். இந்த ஆழ்வாரும் அந்தணர் மரபிலே தோன்றியவர் அல்லர். இவர் கள்ளர் குலத்திலே தோன்றியவர். அந்த திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார் கடல் மல்லை என்கிற ஊரை பற்றி. கடல் மல்லை என்றால் இந்த காலத்தில் மகாபலிபுரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வைணவ மரபில் கடல் மல்லை என்று சொல்லுவார்கள். திருமங்கை ஆழ்வார் ஒவ்வொரு ஊருக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பகவானை பற்றி பாடிக்கொண்டு வரார். கடல் மல்லையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பெயர் ஸ்தலசயன துறைவார் என்று பெயர். அதை ஆழ்வார் பாடுகிறார் கடிகமழும் நெடுமருகில் கடல் மல்லை தலசயனத்து அடிகள் அடியே நினையும் அடியவர்கள் தம்மடியான் என்று. கடல் மல்லை என்கிற இந்த ஊரிலே உரையக்கூடியவர் தலசயனத்துறைவார் என்ற பெருமான். அந்த பெருமானை நான் வணங்க வரவில்லை, அவனுடைய அடியார்கள், அந்த அடியார்களுக்கு நான் அடியவன் என்று இந்த பாட்டிலே சொல்லிக் கொள்கிறார். அந்த அடியார்களுக்கு அடியவன் என்று சொல்லிக் கொள்ளும் பொழுது அடியார் என்றால் யார் எதுவுமே ஆழ்வார் குறிப்பிடலை. இந்த குலத்தை தோன்றியவர், இந்த தேசத்தில் தோன்றியவர் என்றெல்லாம் குறிப்பிடவே இல்லை. அடியவர் அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால் பகவானிடத்தில் அன்பு கொண்டவர்கள். இவ்வளவுதான் ஆழ்வார் கருதக்கூடியது, இவ்வளவே தான். பகவானிடத்தில் யாருக்கு அன்பு இருக்கோ அவர்கள் அடியவர்கள். அந்த அடியவர்களுக்கு நான் அடிமை என்று இவ்வளவே தான் ஆழ்வாருடைய நெஞ்சம், திருவுள்ளம். இது போலவே திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னா, திருச்சேரை என்ற ஊர், கும்பகோணத்தின் அருகில் இருக்கக்கூடிய ஊர் திருச்சேரை. அந்த ஊரை பற்றி பாடும் பொழுது கண்சோர வெங்குருதி வந்திழிய வெந்தடல் போல் கூந்தலாளை மண் சேர முலையுண்ட மாமதலாய் வானவர்த்தம் கோவே என்று விண்சேர மிளந்திங்கள் அகடுறிஞ்சு மணி மாட மல்கு செல்வ தன்சேரை எம்பெருமாங் தாழ்தொழுவாறு காண்மின் என் தலைமேலாறு. என்னுடைய தலைக்கு சென்னிப்பூவாக எது இருக்கும் என்றால் திருவடிகள் இருக்கும். யாருடைய திருவடிகள்? பகவானுடைய திருவடிகள் கிடையாது. தன்சேரை எம்பெருமான் தாழ்தொழுவார், அவனுடைய திருவடிகளை வணங்கக்கூடியவர்கள் யாரோ அவர்களுடைய திருவடிகள் என்னுடைய தலைமையிலே இருக்கும் என்று தன்னை அடியார்களுக்கு அடியவராக திருமங்கை ஆழ்வார் சொல்லிக் கொள்றார். அங்கும் கூட தஞ்சேரை எம்பெருமான் தாழ்தொழுவார் காண்மின் என்று பொதுவாக தான் குறிக்கிறார் ஆழ்வார். இன்ன குலத்தில் தோன்றியவர் என்றெல்லாம் கொண்டு வரவே இல்லை. இந்த கருத்துக்களை எல்லாம் ராமானுஜர் காண்கிறார். என்ன கருத்து? பிறவிக்கு எந்த ஏற்றமும் கிடையாது, பக்திக்கும் ஞானத்துக்கும் தான் ஏற்றம் என்ற இந்த கருத்தை கண்ட ராமானுஜர் அவர் எப்படி இருந்தார் என்றால், திருமங்கை ஆழ்வார் கள்ளர் குலத்திலே தோன்றியவர், அவரை குறித்து அந்தணர் மரபிலே தோன்றிய ராமானுஜர் எப்படி இருந்தார் என்றால், குறையல் பிரான் அடிக்கீழ் வில்லாத அன்பணி ராமானுசன். அவர் திருவடிகளிலே, திருமங்கை ஆழ்வார் திருவடிகளிலே எல்லையற்ற அன்பை கொண்டவர் சுவாமி ராமானுஜர் என்று சொல்லப்பட்டார். ஆக இப்படி பிறவிக்கு எவ்வித ஏற்றமும் கொடுக்காமல் ஞானத்துக்கும் பக்திக்கும் மட்டுமே ஏற்றம் கொடுக்கக்கூடிய இந்த ஆன்மீக சமத்துவத்தை நிலைநாட்டினார் ராமானுஜர். எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.